டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். அதில் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய சுப்பீரியர் எல்லாருமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் நிறைய பேருக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் பொறுமையாக எல்லாரோடையும் மிங்கிலாங்க. மற்றவங்க உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒபே பண்ணி கேளுங்க. இதெல்லாமே இந்த ஜனவரி 12க்கு அப்புறம் அதனுடைய தன்மை குறையும். ஸோ அது வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. மறுபடியும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க. ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்குறத, கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஓரளவுக்கு ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் நார்மலாக தான் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பிஸ்னஸ்லையுமே கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜ் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி உங்களுக்கு அஃபேர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போவாங்க. அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு செட் ஆவாங்க. அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் என்பது நிறையா இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடும். ஸோ அது மட்டும் இல்லை, 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி 17க்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஏதாவது பணம் வருமானம் நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானம் நினைக்கிறவங்களுக்கு ஜனவரி 17க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் எல்லாமே அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுலேயும் டிஜிட்டல் கரன்சி வாங்க நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்க நினைக்க, அல்லது கோல்டே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜனவரி 17க்கு அப்புறம் இதெல்லாமே பண்ணுங்கள்.